வணக்கம். ரேடியோ ஜாக்கியாக தனது வாழ்க்கையை தொடங்கி சில படங்களில் ஓரிரு காட்சிகளில் தலை காட்டி கவனம் ஈர்த்தவர் ஆர்ஜே பாலாஜி. ரேடியோவில் படபடபடன பட்டாசு போல் பேசும் ஆர்ஜே பாலாஜி 2015ஆம் ஆண்டு வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் காமெடியில் கலக்கினார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் தனக்கே உரிய டைமிங் காமெடியில் பட்டையை கிளப்பினார். 2019ஆம் ஆண்டில் வெளியான எல்கேஜி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி முத்திரை பதித்தார். மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன் வரிசையில் சமீபத்தில் வெளியான சிங்கப்பூர் சொல்லும் படமும் வெற்றி பெற்றதால் தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் ஹீரோவாக வலம் வருகிறார். ரேடியோவில் பணியாற்றும் போது சமூக பிரச்சனைகளை முன்னிறுத்தி சில ஷோக்கள் நடத்தியிருக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் சினிமா விமர்சனம். சினிமாவில் இருப்பவருக்கு ஆத்திரம் வந்தாலும் இவன் சொல்றது சரிதான்ப்பா என்று மக்கள் நினைத்ததால் தான் எனது சினிமா விமர்சனங்களுக்கு பாராட்டுகள் கிடைத்தன. நான் ரேடியோவில் இருக்கும்போதும் சரி, சினிமாவில் நடிக்கும் போதும் சரி, உழைக்கும் இடத்துக்கு 100% உண்மையாக இருக்கிறேன். சந்தோஷமாகத்தான் இருக்கும். காசு கொடுத்து படம் பார்க்க அனைவருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. இப்படி தான் விமர்சனம் செய்யணும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூற முடியாது. எனக்கு டான்ஸ் ஆட சுத்தமாக வராது. அதனால் அதுக்கான அவசியம் இல்லாதபடி கதை எழுதுவேன். தேர்தல் நிற்பதும் அதுக்காக பிரச்சாரம் செய்வது மட்டுமே அரசியல் என்றால் நான் அரசியலுக்கு வரமாட்டேன். ஒரு தெருவில் தேவையில்லாமல் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அதை தடுக்க நீங்கள் குரல் கொடுத்தால் நீங்களும் அரசியல்வாதிதான். ஒரு ஏழையின் குழந்தைக்கு பள்ளி கட்டணம் கட்டினோம் என்றால் அவனும் அரசியல்வாதிதான். இதுதான் அரசியல் என்றால் அந்த அரசியலை நான் செய்து கொண்டு இருப்பேன். என் மனைவியிடம் இருந்தும் எனது 2 பசங்கிட்ட இருந்தும் மோசமான விமர்சனங்கள் வரும். நான் காமெடியனாக நடிக்கும்போது சில படங்களை பார்த்து எப்பா இதெல்லாம் ஜோக்கான்னு என் மனைவி சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் என் முக பாவனைகளை பார்த்து தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதுன்னு திட்டுவார். நான் தரையிலேயே நடப்பதுக்கு காரணம் என் மனைவி திவ்யாதான். ஓவர் பாராட்டு என் வீட்டில் இருக்காது. அப்படிப்பட்ட கதைகளே எனக்கு எழுத வராது. கதை எழுதும்போது யார் இதுக்கு பிட்டாக இருப்பார் என்று தோன்றுகிறதோ அவர்தான் ஹீரோயின். பெண்களை பற்றி கலாய்ப்பது, உடல் ஊனத்தை கலாய்ப்பது, உருவக்கேலி செய்வது இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த மாதிரி படங்களில் நடிக்க என்னை முதலில் கூப்பிடவே மாட்டார்கள். வரலாற்று படங்கள் என்றாலே நல்ல ஒரு ஜிம்பாடி தோற்றம் வேண்டும், 6 பேக் உடல் கட்டு தேவை. நடிக்கும்போது என்னை பார்த்து நானே சிரித்து விடக்கூடாது. நான் குதிரையில் இருந்து இறங்கும்போது மன்னா என்று கூப்பிடாமல் என்ன என்று சிப்பாய் கேட்டுவிடக்கூடாது. என் உடல் கட்டு எப்போது அதுக்கு ஏற்றபடி தயாராகிறதோ அப்போது வரலாற்று படங்களில் பார்க்கலாம். குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சமயம் எனக்கு எக்கச்சக்கம் கடன் இருந்தது. யாரை பார்த்தாலும் ஆளுக்கு தகுந்த மாதிரி கடன் கேட்டிருக்கேன். கடனை அடைக்க கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்காமல் ஒரு நாளும் கடந்தது கிடையாது. இப்போது அப்படி இல்லை. நிலைமை மாறிவிட்டாலும் கடன் கேட்பதும் கடன் கொடுப்பதும் எனக்கு பிடிக்காது. யாராவது என்னிடம் கடன் கேட்டால் காசு கொடுப்பேன். ஆனால் எப்போதுமே அதை திருப்பி கேட்க மாட்டேன். அந்த நேரம் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் என்று யோசித்தேன்.